இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரையை வச்சு தாங்க ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இது சாம்பாரோ இல்லை குழம்போ எதுவுமே கிடையாது. இது ஒரு புதுவிதமான ரெசிபி. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாரும் தொடர்ந்து பார்த்து லைக் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தேவையான பொருட்கள்: தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பூண்டு, நான் ஒரு 5 பல்லு பூண்டை இந்த மாதிரி நீட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். பூண்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதோட மணத்தக்காளி கீரையை நல்லா ஆஞ்சிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் பால், முதல் பால், 2வது பால்னு நம்ம எவ்வளோ குழம்பு வேணுமோ எந்த அளவுக்கு கறி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடாக்கிட்டு அதில் பூண்டை போட்டு வதக்கிடுவோம். நீ கடுகுலாம் வீடுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பூண்டு தான் சேர்ப்பேன், அதனால் பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது பூண்டு நல்லா வதங்கின உடனேயே நாம் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் நீளமாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். நல்லா வதக்கி வச்சுட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் லேசாக மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்ருவோம். மணத்தக்காளி கீரையை பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆற்றும். அதுவும் தேங்காய் பாலோடு சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு வலியோ இல்லை வயிறு புண்ணோ இருந்துச்சுன்னா கூட அது சரியாயிடும். அதனால் மணத்தக்காளி கீரையெல்லாம் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதும் சாம்பார் அந்த மாதிரி நம்ம செய்வோம், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்ருவோம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதில் நான் பருப்போ எதுவுமே சேர்க்கல. இது வந்து சைட் டிஷ் மாதிரி வேணும்னாக்கா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வச்சு திக்காக வச்சு அப்படியே சாப்பிட்லாம். இது வந்து நம்ம கறி மாதிரி ஊற்றி சாப்பிட போகிறோம், அதாவது குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட போகிறோம். இப்போ நான் இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்க தக்காளி கீரையை சேர்த்துறேன். கீரையை அப்படியே எண்ணெயிலே வதக்கி விடுவோம். கீரை நல்லா வதங்கினோடனே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை நல்லா சேர்த்து வதக்கி விட்ருங்க. தக்காளி கீரை போட்டோடனே கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் நம்ம எண்ணெயிலே நல்லா முடிஞ்ச வரைக்கும் வதக்கிடுவோம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 2வது தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். அது ஊற்றி லேசாக நம்ம கீரை வேகிற வரைக்கும் நம்ம இதில் கொஞ்சம் லேசாக கொதிக்க விட்டுக்கோம், ரொம்ப கொதிக்க விட வேணாம். ஏன்னா எண்ணெயில் வதக்கும் போதே அது கீரை வந்து வெந்துட்டதுனால நம்ம லேசாக கொதிக்க வச்சா போதும். தேங்காய் பாலில் ரொம்ப கொழுப்பு இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறதில்ல. தேங்காய் பாலில் குட் கொலஸ்ட்ரால் நிறையா இருக்குது. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னும் நம்ம ஹேரும் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ கேரளைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் டயட் இருக்கவங்க கூட தேங்காய் எண்ணெய் தான் குடிக்கிறாங்க. அது வந்து டயட்டுக்கு ரொம்ப நல்லது, கொழுப்பு வந்து ரொம்ப நல்லா கரைக்கும். தேங்காய் பால் நல்லது. இப்போ நான் வச்சுருக்க திக்கான தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பாலை ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கத்தான் விடக்கூடாது, லேசாக சூடு பண்ணால் போதும், நம்ம கொதிக்க விட வேணாம் ரொம்ப. உங்களுக்கு அப்படி ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் பாலை ரெடி பண்ணும்போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி தான் இதில் சேர்த்துருக்கேன்.
ஒரு பக்குவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரசம்லாம் எப்படி எடுப்போம் அந்த மாதிரி கொதி வந்தால் போதும். அதாவது ரொம்ப கொதிக்கக்கூடாது. சைட்ல எல்லாம் கொஞ்சம் சூடாகும் பாருங்கள். அந்த மாதிரி ஸ்டேஜ் வர்றப்போ நம்ம இதை இறக்கிடலாம். தக்காளி கீரையெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளைங்க சாப்பிட்றாங்களா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இதோட நல்ல சைடிஷாக ஒரு சம்பல், அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.